ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பேர் சொல்லும் பேரி யோகம். இதான் தலைப்பு. உபயோகங்கள் பலவற்றை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஜாதகத்தில் நேரடியான வலிமைகள் எதுவும் கணிக்கப்படாத நிலையில் இந்த உபயோகங்கள் அப்படிங்கிறது மறைமுகமாக மிகப்பெரிய வெற்றியாளர்களை உருவாக்கும். ஜாதகம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இது என்ன குவாலிட்டி, இது ஒன்றும் பெருசாக இல்லையேங்கிற மாதிரி தோணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஜாதகர் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார். பெரிய குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார், செல்வாக்கு மிகுந்தவராக இருப்பார், அதிகாரம் மிக்கவராக இருப்பார், தொழில்துறை வல்லுநராக இருப்பார், கலைத்துறை சாதனையாளராக இருப்பார், விளையாட்டுத்துறை வெற்றியாளர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை தூண்டிவிடக்கூடிய அமைப்பு தான் இந்த உபயோகங்களோட. இந்த உபயோகங்களில் பேரி யோகம் ஒரு நல்ல வலிமையான யோகம். ஒருத்தருடைய குடும்ப பேரை சொன்னாலே அந்த குடும்பமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி, அவங்க பெரிய குடும்பம்ப்பா, நல்ல பேர் விளங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும், ஜாதகரை பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுங்கிற அளவுக்கும் உயர்த்தக்கூடிய தன்மை இந்த பேரி யோகத்துக்கு உண்டு. ஸோ இதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக யோகங்கள் வேலை செய்யணும்னா முதல்ல அந்த விதிகள் சரியாக நமக்கு பொருந்தி வரணும். அந்த விதிகள் சரியாக பொருந்தாமல், சார் இதில் ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று இல்லை, ரெண்டு தான் இருக்குது, இன்னொன்று இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட். எல்லாம் ஒரு நேர்கோட்டில் ஒத்து போனால் மட்டும்தான் அது யோகம். அப்படி இல்லைன்னா வெறும் சோகம்தான். அது யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளாவே 100 மார்க் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 70 மார்க் கிடைக்காதா, 50 மார்க் கிடைக்காதான்னு ஆறுதல் படுக்க வேண்டியதான். இப்போ உதாரணமாக 25 கோடி ரூபா பரிசு சீட்டு இருக்குது ஒன்று. அதில் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அந்த பரிசு விழுகுது. அதுக்கு முந்தின சீட்டு எடுத்தவனுக்கும் அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்தவனுடைய நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு எண் தான், ஒரு சீட்டு தான். அந்த ஒரு சீட்டு தள்ளி எடுத்தால் கூட அந்த 25 கோடி கிடையாது. புரியுதா? அப்போ அந்த வரிசைகள் எல்லாம் பொருந்தி வந்தால் தான் அந்த முதல் பரிசு. அதுக்கு அடுத்த சீட்டையும் முந்தின சீட்டையும் எடுத்தவன் நிலைமை படு மோசம். ஏன்னா வாழ்க்கையின் உச்சக்கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அது இல்லாமல் போகுதுங்கிற வேதனை ரொம்ப நாளைக்கு தாங்க. அந்த மாதிரி தான் யோகங்களும் எல்லாமே சரியாக பொருந்தி வரணும். சீரியல் நம்பர்லேருந்து கடைசி இலக்க எண் வரைக்கும் கரெக்டாக பொருந்தி வந்தால் தான் முதல் பரிசு. அது மாதிரி தான் இந்த பேரி யோகத்தினுடைய விதிகள் என்ன? லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் குருவும் சுக்கிரனும் அமரணும். லக்னாதிபதிக்கு கேந்திரம்னா ஒன்று லக்னாதிபதியோடய இருக்கணும், அல்லது 4ஆம் இடத்துல இருக்கணும், இல்லை 7ஆம் இடத்துல இருக்கணும், இல்லை 10ஆம் இடத்துல இருக்கணும். இது குருவும் சுக்கிரனும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாக இருந்துக்கலாம். லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் குருவும் சுக்கிரனும் அமரணும். இதோடு அந்த லக்னாதிபதியின் 9ஆம் அதிபதி, அதாவது அவங்களுக்கு பாக்கியாதிபதி ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ, இந்த 4ல் ஏதாவது ஒரு வலிமையை அடைஞ்சிருக்கணும். இந்த விதி பொருந்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு பேரி யோகம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பேரி யோகம் ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் முதல்ல உங்களை பிறக்க வைக்கும். உங்களையும் செல்வாக்கு மிக்க மனிதராக வாக்கும். சொல்வாக்கினால் செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஈவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களை கூட சொல்வாக்கும் செல்வாக்கும் மிக்க பாரம்பரியத்தை உருவாக்கக்கூடிய மனிதராக உருவாக்கிறோம். புரியுதுங்களா? உங்களுடைய தலைமுறைக்கு அப்புறம் வர்ற தலைமுறை எல்லாமே வசதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய இயற்கை சுவர்களில் 2 பேர் குருவும் சுக்கிரனும் லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் உட்கார்றதே ஒரு தனி சிறப்பு தான். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகம். இந்த துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவே சுக்கிரனே வந்துடுறார். இவர் லக்னத்திலே ஆட்சி. துலா லக்ன ஜாதகம், லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே ஆட்சி. 10ஆம் வீட்டில் குரு உச்சம் கடகத்தில், புதன் 12ஆம் இடத்துல உச்சம். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக சுக்கிரன் வளர்த்துறாரு, அவர் லக்ன கேந்திரத்திலே அமர்ந்திருக்காரு. இவர் ஒரு இயற்கை சுபரமாக ஆயிடுறாரு. 9ஆம் அதிபதியான புதன் உச்சமாக இருக்கார். 9ஆம் அதிபதி வழுக்கணுங்கிற விதி பொருந்தி போயிடுது. லக்ன கேந்திரம் மற்றும் சுக்கிரனுக்கு கேந்திரம் மற்றும் லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் குருவும் உச்சமாக உட்காந்துருக்கு. இதுதான் முழுமையான ஒரு பேரி யோக ஜாதகம். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஜாதகம் பிறப்பதே ஒரு பெரிய குடும்பத்தில் பிறப்பாங்க, நல்லா படிப்பாங்க, வசதி வாய்ப்பான வாழ்க்கை அமையும். இவங்களுக்கு பாரம்பரியமாக சொத்துக்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதிகப்படியான வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதார வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ மகர லக்ன ஜாதகம். லக்னாதிபதி சனி லக்னத்திலே ஆட்சி. மகர லக்னம், லக்னாதிபதி சனி லக்னத்திலேயே ஆட்சி. மேசத்தில் குரு,
மேசத்தில் குரு, துலாத்தில் சுக்கிரன். மேசத்தில் குரு, துலாத்தில் சுக்கிரன். இப்போ லக்னாதிபதியான சனிக்கு குருவும் சுக்கிரனும் கேந்திரத்தில் இருக்காங்க. குரு சுக்கிரனும் கேந்திரத்தில் இருக்காங்க, லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்காங்க, லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் இருக்காங்க. 9ஆம் அதிபதி புதன் கன்னியில் உச்சம். இது தர்மகர்மாதிபதி யோகமாகவும் செயல்படும், பேரி யோகமாகவும் செயல்படும். லக்னமும் வலுவாக இருக்குது, லக்ன சுபர்கள் வலுவாக இருக்காங்க. 2 இயற்கை சுபர்கள் லக்னாதிபதிக்கு கேந்திரத்திலையும் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்காங்க. புரிஞ்சுங்களா? பேர் சொல்லும் அமைப்பு. சாதாரண குடும்பத்தில் பிறந்த இந்த ஜாதகர் தன் கடும் உழைப்பினாலும் முயற்சினாலும் முன்னேற்ற பாதைக்கு போய் இன்றைக்கி பேர் சொன்னால் விளங்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடியவர். இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 தலைமுறைக்கும் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்கங்கிற அளவுக்கான வலுவான சொத்துக்கள் சேர்த்து விட்ட ஒரு மனிதன். ஸோ இதுதான் பேரியோகம். ஸோ உங்கள் லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் குரு சுக்கிரன் இருக்கணும். சரி, குருவோ சுக்கிரனோ லக்னாதிபதியாகவே வந்துட்டாலும் அந்த விதிகள் பொருந்தும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகம், மீன லக்னம். இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியான குரு கடகத்தில் உச்சம். மீன லக்னம், லக்னாதிபதியான குரு வந்து கடகத்தில் உச்சம். இவருக்கு 9 கூடைய செவ்வாய் 2ஆம் இடத்துல ஆட்சி. 9 கூடைய செவ்வாய் பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி. இந்த லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் 8ல் சுக்கிரன் ஆட்சி. 8ல் சுக்கிரன் ஆட்சி. இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கார், பாக்கியாதிபதி ஆட்சியாக இருக்கார், லக்னாதிபதியும் வலுவாக இருக்கார். இதில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் கேந்திரத்தில் இருக்காங்க. இங்கே லக்னாதிபதியாகவே குருவே ஆயிடுறதுனால அவருடைய கேந்திரத்தில் பாக்கியாதிபதியான செவ்வாய் வலுத்து நிற்பதும் மேலும் சுக்கிரன் வலுத்து நிற்பதும் இந்த ஜாதகமும் ஒரு பேரியோக ஜாதகம் தான். வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை வாங்கி டாலர்களில் சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய, மாதத்துக்கு 20 லட்சம் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகருடையது. நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கார். கண்டிப்பாக இவருடைய பாரம்பரியமான வாரிசுகள் யாரும் கஷ்டப்பட போகிறதில்ல. பேர் விளங்கும் அமைப்புகள் வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ பேரியோகம், அந்த நான் லாட்ரி சீட்டுக்கு சொன்ன உதாரணம் தான். ஒரு நம்பர் மாறி போனாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. இயற்கை சுவர்கள் லக்ன கேந்திரம் ஏறுவதும் லக்னாதிபதிக்கு கேந்திரம் ஏறுவதும் சிறப்பு. இங்கே கேந்திரங்கள் தான் எப்பவுமே வலிமையானவையாக வருகின்றன. ஒருவருக்கு யோகங்கள் வேலை செய்வதற்கு கேந்திரங்கள் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்டங்கள் வேலை செய்வதற்கு திரிகோணங்கள் வலுவாக இருப்பது அவசியம். யோகத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதிர்ஷ்டங்கிறது நாம் எதுவுமே பண்ணாமையே நமக்கு கிடச்சிடும். ஒரு அப்பா அம்மாவை நாம் தேர்ந்தெடுக்கிறதில்ல, அது தானாகவே நடந்துடுது. ஒரு பெரிய குடும்பத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல, அதுவும் தானாகவே நடந்துடுது. ஆனால் யோகம் அப்படிங்கிறது வேலை செய்கிறதுக்கு ஒரு மனிதன் வந்து முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கும். மனிதனுடைய முயற்சிகள். இப்போ லாட்ரி சீட்டில் முதல் பரிசு வாங்கினவருக்கு முதல்ல அவர் ஒரு லாட்ரி சீட் வாங்கணும் இல்லையா? எதுவுமே வாங்காமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தவருக்கு அது எப்படி கிடைக்கும்? தானாகவே வந்து கவர்மெண்ட் ஐயா இந்த சீட்டை நீங்கள் வச்சுக்கோங்க, இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் உழுகு போகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டா போகிறாங்க? நிச்சயமாக அது கிடையாது. அப்போ அந்த முயற்சி அப்படிங்கிறத குறிக்கிறது கேந்திரங்கள். அதனால தான் இயற்கை சுவர்கள் எப்போவுமே கேந்திரங்களில் உட்காரும்போது அது ஒரு பவர் பண்ணுவாங்க. இந்த கேந்திராதிபத்திய தோஷமும் இதில் வருங்கிறது தனிப்பட்ட கதை. ஆனால் லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் 2 இயற்கை சுவர்கள் அமர்றதும், லக்னாதிபதி ஓரளவுக்கு மினிமம் கேரண்டியாக வலுவாக இருக்கிறதும், ப்ளஸ் பாக்கியாதிபதி வலுத்து நிற்கிறதும் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடியது. பேர் சொல்லும், பேர் விளங்கும், பெருமை சேர்க்கும், செல்வாக்கோடு கூடி. இதில் இன்னொரு அடிஷனலான விஷயம் என்னென்னா, நீண்ட ஆயுளை தரும். இவங்க இந்த பேரி யோகம் உள்ளவங்க மேக்சிமம் 80 வயசுக்கு முன்னாடி மரணிப்பதே இல்லை. அதையும் தாண்டி வலுவான ஆயுள் பலத்தோடு 82 வயசு 85 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து தன்னுடைய சந்ததிகள் பேரன் பேத்திகள் எல்லாத்துக்கும் தேவையானவற்றை சேர்த்து வைத்து விட்டு போகும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார். பாரம்பரியமாகவே நல்ல தயால குணமும் இவங்கள்ட்ட இருக்கும். தயால குணம் இருக்கும், செல்வாக்கு மிக்கவர்களுடைய தொடர்பு இருக்கும். இல்லை இவங்களே செல்வாக்கு மிக்க மனிதர்களாக இருப்பாங்க, பொருளாதார அறிவு உடையவர்களாக இருப்பாங்க, எதிர்காலத்தை முன்கூட்டியே திட்டமிடும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க, நல்ல முதலீடுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணியிருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை வச்சுட்ருப்பாங்க, சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகப்படக்கூடிய வேலைகளையும் செய்வாங்க. ஸோ இப்படி பலவிதமான சிறப்புகளை தரக்கூடிய இந்த பேரி யோகத்திற்கான விதிகள். உங்கள் லக்னாதிபதிக்கு கேந்திரத்தில் 2 சுவர்கள், குரு சுக்கிரன். உங்கள் லக்னாதிபதியாகவே இவங்க யாராவது வந்துட்டாங்கனாலும் அவங்க கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த வலு கிடச்சிரும். இன்னொரு சுபர் அவருக்கு கேந்திரத்தில் வரணும். குறிப்பாக பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியாதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், இந்த 4ல் ஏதாவது ஒரு வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.